இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் சண்முகம் ஆகியோர் 2 நாட்களாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். அவர்கள் பேசியது மிக முக்கியமாக தமிழக மக்கள் அனைவரும் கவனிக்க வேண்டியது. அது போதுமான கவனம் பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். திரு சண்முகம் அவர்கள் நிதானமானவர், அன்பானவர். அவர் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மிக கோபமாக திமுக ஒரு கூட்டணியே கிடையாதுங்க என்று சொன்னார். அதே போல நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் 2 மாதங்களில் தாவேக ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் சொல்வது அவருக்கு அழகல்ல என்று சொன்னார். சில நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கால்களிலே இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விரைவில் கவிழும் என்று சொன்னார். இந்த 2 கட்சிகளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1,72,00,000 மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது மக்களின் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்டுற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தவுடனே எல்லாரும் சைக்கிளில் ரேஸ் போயிட முடியாது. முத நாள் குரங்கு பெடல் போடுவீங்க, கீழே உழுவீங்க, முட்டில் அடிபடும். பிறகுதான் உங்களால் அழகாக சைக்கிளை ஓட்ட முடியும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதற்கு பிறகுதான் நிர்வாக அனுபவம். நாம் அனைவரும் 1,72,00,000 பேர் சேர்ந்து வாக்களித்து அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? 2 மாசத்துல கவிழும், 3 மாசத்துல கவிழும் 2 திராவிட கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை 2 மாதத்திலே தாவேக ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வருமானால் 230 இடங்களில் தாவேக வெற்றி பெறும்.